வந்தோம், அவுட்டிங் கூட்டு போக சொன்னாங்க, நான் வெளியே கூட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்க ரெகுலரா போற ஆள்லாம் கிடையாது, ரொம்ப வருஷம் ஒரு வாட்டி. ஆமா, நாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ கிட்டத்தட்ட 5 வருஷம் நாங்க லவ் பண்ணிருக்கோம். இதுல வந்து மொத்தமா ஒரு 4 வாட்டி வெளியே போயிருப்போம் ஸ்வீட்டு. ஒரு 4 வாட்டி வெளியே போயிருப்போம், அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நாங்க வெளியே போனோம். உங்களை கொண்டு வந்து டிராப் பண்ணும்போது ஒரே அழுக. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், முடியல. சரி உங்க அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பார்த்தா உண்மையாவே ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நான் ஒரு பையனை 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அத்தை யாருன்னு கூட கேட்கல, என்ன சாமி லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினாங்க. யாருன்னு கேட்டு இருந்திருக்கலாம். கடைசியில நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். ஐயர் போன் அடிக்கிறாரா, இவங்க பேசுவோம். நான் கால் எடுத்து அத்தை கிட்ட பேசினேன். எனக்கு எங்க அத்தை எங்க மாமா வந்தா ரொம்ப பிடிக்கும். நான் என் மாமா பொண்ணுகிட்ட என்ன சொன்னேன்னா, இன்னும் ஒரு 3 மாசம் டைம் கொடு ஸ்வீட்டு, 3 மாசம் டைம் கொடு, படம் ரிலீஸ் ஆயிடும், எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து சூப்பரா பண்ணிக்கலாம் அப்படின்னு. முடியாது, இப்பவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வந்துட்டா. இதுக்கப்புறம் என்னங்க, நம்மள நம்பி வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் சொன்னேன். எல்லாருக்கும் டவுட் இருக்கும், என்னன்னு வந்து போனா அந்த பொண்ணு வீட்டு நினைச்சு யோசிச்சு பார்த்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நான்லாம் ரொம்ப யோசிப்பேன். எனக்கு அவங்க ஃபேமிலி வேணும். ஏன்னா எங்க அப்பா எனக்கு தவறிட்டாரு. அதுவும் ரீசெண்ட் டைம்ல எங்க அப்பா மெமரிஸ் ரொம்ப அதிகமா வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்க மாமனார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ